ஹாய் ஹலோ வணக்க மக்களே. கண்ணா ரெட்டு தின்னு ஆசையா தமிழகத்தில் தீபாவளி பரிசு தொகை 5000 ரூபாய் ப்ளஸ் 1000 ரூபாய் வழங்க இருக்காங்க. இது குறித்து சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம் வாங்க. தீபாவளி பரிசு தொகை 5000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? டோக்கன்கள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க? இதை குறித்து இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்களை நாம் பார்க்கலாம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்குமே மிக வணக்கத்தை நான் கூறினேன். சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலான ஒரு சூப்பரான அப்டேட்டை தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது தீபாவளிக்கு முன்னாடியே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதை பார்த்திங்கன்னா தமிழக அரசு இதை வழங்க இருக்காங்க. ஸோ இதற்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். நம்முடைய தமிழக அரசு இதை ஒவ்வொரு ஏழை எளிய மக்களுக்கும் இலவசமாக கொடுக்கறக்காங்க. ஸோ ரேஷன் கடைகளில் மாதம் அரிசி, பருப்பு, பாமாயில், எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களை மானிய விலையில் பெற்று பயன்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் இந்த மாதம் தீபாவளி வருவதால் தீபாவளிக்கு முன்தினமே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மாதத்திற்கான மளிகை பொருட்களும் முன்கூட்டியே கொடுக்கலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. நம்மளுடைய தமிழக அரசாங்கம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ரேஷன் கடையில் பார்த்திங்கன்னா 5 வகையான அட்டைகள் இருக்குது. அதில் என்பிஹெச்ஹெச், என்பிஒய்ஒய், பிஒய்ஒய் இந்த கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும், வறுமை கோட்டிற்கு கீழுள்ள அனைத்து நபர்களுக்கும் இலவசமாக 5000 ரூபாய். அதாவது தமிழக அரசு இவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாயை உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு வராங்க. ஸோ அதற்கூடையே சேர்த்து இந்த 5000 ப்ளஸ் 6000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் மனுக்கள் பெறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 2 மாதங்களில் வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார். இதனால் பொங்கல் பரிசுக்காக மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. பொங்கல் பண்டிகையொட்டி பொங்கல் பரிசு தொகையுடன் ரொக்க பணமாக 5000 வழங்கப்படும் என்று சொல்கிற நிலையில் இதை பொங்கலுக்கு வழங்கலாமா, தீபாவளிக்கு வழங்கலாமா அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ தமிழ்நாட்டில் தீபாவளிக்கு இதை வழங்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. இதற்காகவே 10,000 கோடி ரூபாயை பார்த்திங்கன்னா நிதி ஒதுக்கீடு பெற்றிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் இதற்காக நிதி ஒதுக்கீடும் கிடைக்க போகுதுங்க. ஸோ உங்களுக்காகவே பார்த்திங்கன்னா இது ரொம்ப மகிழ்ச்சியான தகவல் இந்த டைமில் வெளியிட்டிருக்காங்க. அரசு தமிழக மக்களுக்கு 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து நமக்காகவே பார்த்திங்கன்னா 5000 ப்ளஸ் 1000 ரூபாய் அக்கௌண்ட்டில் வழங்கியிருக்காங்க. ஆல்ரெடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் தீபாவளி சர்ப்ரைஸ் நமக்கு கொடுத்துட்டாரு. ஜிஎஸ்டியில் ஃபுல்லாக குறைச்சது நமக்கு ஒரு சர்ப்ரைஸுங்க. அடுத்தடுத்த டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி வரக்கூடிய தீபாவளிக்கு முதல் 3 நாட்களுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா தீபாவளி பரிசாக நமக்கு 5000 ப்ளஸ் 1000 ரூபாயை வழங்க இருக்காங்க. இதற்கான டோக்கன்கள் அனைத்துமே இன்று முதல் வழங்கப்படுகிறது. நீங்கள் டோக்கனை வழங்க தயாராகி கொள்ளுங்கள். ஸோ உங்களுக்கான டோக்கன் எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகள்லையும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகங்கள்லையும் இதற்கான டோக்கன்களை இலவசமாக பெற்று 5000 ப்ளஸ் 1000 ரூபாயை உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைத்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் ஹலோ வணக்க மக்களே. கண்ணா ரெட்டு தின்னு ஆசையா தமிழகத்தில் தீபாவளி பரிசு தொகை 5000 ரூபாய் ப்ளஸ் 1000 ரூபாய் வழங்க இருக்காங்க. இது குறித்து சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம் வாங்க. தீபாவளி பரிசு தொகை 5000 ரூபாய்
உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, டோக்கன்கள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இதை குறித்து இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்களை நாம் பார்க்கலாம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்குமே மிக வணக்கத்தை நான் கூறினேன். சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலான ஒரு சூப்பரான அப்டேட்டை தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது தீபாவளிக்கு முன்னாடியே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதை பார்த்திங்கன்னா தமிழக அரசு இதை வழங்க இருக்காங்க. ஸோ இதற்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். நம்முடைய தமிழக அரசு இதை ஒவ்வொரு ஏழை எளிய மக்களுக்கும் இலவசமாக கொடுக்க இருக்காங்க. ஸோ ரேஷன் கடைகளில் மாதம் அரிசி, பருப்பு, பாமாயில், எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களை மானிய விலையில் பெற்று பயன்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் இந்த மாதம் தீபாவளி வருவதால் தீபாவளிக்கு முன்தினமே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மாதத்திற்கான மளிகை பொருட்களும் முன்கூட்டியே கொடுக்கலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. நம்மளுடைய தமிழக அரசாங்கம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ரேஷன் கடையில் பார்த்திங்கன்னா 5 வகையான அட்டைகள் இருக்குது. அதில் NPHH, NPYY, PYY இந்த கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும், வறுமை கோட்டிற்கு கீழுள்ள அனைத்து நபர்களுக்கும் இலவசமாக 5000 ரூபாய். அதாவது தமிழக அரசு இவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாயை உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு வராங்க. ஸோ அதற்கூடையே சேர்த்து இந்த 5000 + 6000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் மனுக்கள் பெறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 2 மாதங்களில் வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார். இதனால் பொங்கல் பரிசுக்காக மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. பொங்கல் பண்டிகையொட்டி பொங்கல் பரிசு தொகையுடன் ரொக்க பணமாக 5000 வழங்கப்படும் என்று சொல்கிற நிலையில் இதை பொங்கலுக்கு வழங்கலாமா, தீபாவளிக்கு வழங்கலாமா அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ தமிழ்நாட்டில் தீபாவளிக்கு இதை வழங்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. இதற்காகவே 10,000 கோடி ரூபாயை பார்த்திங்கன்னா நிதி ஒதுக்கீடு பெற்றிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் இதற்காக நிதி ஒதுக்கீடும் கிடைக்க போகுதுங்க. ஸோ உங்களுக்காகவே பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தகவல் இந்த டைமில் வெளியிட்டிருக்காங்க. அரசு தமிழக மக்களுக்கு 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து நமக்காகவே பார்த்திங்கன்னா 5000 + 1000 ரூபாய் அக்கௌண்ட்டில் வழங்க இருக்காங்க. ஆல்ரெடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் தீபாவளி சர்ப்ரைஸ் நமக்கு கொடுத்துட்டாரு. ஜிஎஸ்டியில் ஃபுல்லாக குறைச்சது நமக்கு ஒரு சர்ப்ரைஸுங்க. அடுத்தடுத்த டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி வரக்கூடிய தீபாவளிக்கு முதல் 3 நாட்களுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா தீபாவளி பரிசாக நமக்கு 5000 + 1000 ரூபாயை வழங்க இருக்காங்க. இதற்கான டோக்கன்கள் அனைத்துமே இன்று முதல் வழங்கப்படுகிறது. நீங்கள் டோக்கனை வழங்க தயாராகி கொள்ளுங்கள். ஸோ உங்களுக்கான டோக்கன் எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகள்லையும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகங்கள்லையும் இதற்கான டோக்கன்களை இலவசமாக பெற்று 5000 + 1000 ரூபாயை உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைத்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.